இருக்கு. அண்ட் அதர்வாவோட ஆக்டிங்கும் சூப்பர். அண்ட் நடிச்ச எல்லா கோ ஆர்டிஸ்டோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைலாக் டெலிவரி எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாம் வைப் பண்ணிட்டாங்க. ஓகே, அது ஒத்துக்கல. நீங்க பழைய படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதர்வாவோட டாடி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை இதுல காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அதுல அவங்க அப்பா லாஸ்ட் வரையும் லவ் சொல்லாம இதைய வெடிச்சு செத்துருவாரு. சோ இதுல 3 ஹீரோயின் வச்சு லாஸ்ட் வரையும் அந்த பையன் லவ்வே சொல்ல மாட்டாப்ல. ஒரு ஹீரோயின் சொல்லிடா ஐ லவ் யூன்ட்டு. இவர் லாஸ்ட் வரையும் கல்யாணமும் ஆக போது அந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு, அப்பயும் லவ் சொல்ல மாட்டாரு. அவ்வளவுதான். சோ அந்த படத்தை டிட்டோ இதுல காப்பி பேஸ்ட் பண்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. சாங்காக சாங் நல்லா ஹைப் ஏத்தி இருக்கு. அந்த சாங் நல்லா பாக்கலாங்க. அதுக்காக வேணா இந்த ஆடியன்ஸ் உட்காந்து பாக்கலாம். சோ ஒரு சில விஷயம் காமெடி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அந்த காமெடிக்காக உட்காந்து பாக்கலாமே தவிர பெருசா நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்க முடியாது. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். 70 கிட்ஸ், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ்க்கு எல்லாம் கனெக்ட் ஆகும். ஆனா 2K கிட்ஸ் எவனும் பொறுமையா உட்காந்து இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. சேர கொண்டு அடிப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த படத்தை நீங்க கொண்டு போயிருக்கலாம்ல, என்ன கொஞ்சம் வித்தியாசமா. நல்ல நல்ல ஆர்டிஸ்டா போட்டிருக்காங்க. எல்லாமே பயங்கரமான ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி கதையை அதே மாதிரி கொண்டு வராம பழைய படத்தை காப்பி பேஸ்ட் பண்ணாம இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போயிடலாம். அவ்வளவுதான். அதெல்லாம் ஓகே சார். காமெடி நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே வைஸ், எடிட்டிங் வைஸ் எல்லாமே குட். கதையை தான் வேற மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஒரே இந்த பழைய பஞ்சாங்கத்தை போட்டு புரட்டுன மாதிரி ஒரே மாதிரியே நீங்க அந்த கான்செப்ட குடுக்குறாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஐயோ என்னடாப்பா இவன் லவ் யூவே சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஒரு காண்ட்ல உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில விஷயம் லேக்ல இருந்துச்சு. மத்தபடி பாக்கலாம். அவ்வளவுதான். யாராவது பாக்கணும் இந்த படத்தை பாக்கணும்னா டீசரை பாட்டு பாருங்க. பாத்துட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்லுங்க. ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ கொடுக்கும் போது நெகட்டிவா கொடுக்காதீங்க. சோ எனக்கு இந்த படம் ஹானஸ்டா சொல்லணும்னா நான் ஒரு வாட்டி தான் பாப்பேன். அதனால சொல்றேன். படம் நல்லா இருக்கு. உள்ள ஒரு சில பேர் பாக்குறதுக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கும். நீங்க பாத்துட்டு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுங்கன்னு தான் சொல்றேன். இதய முரளி நான் அவங்க அப்பா படம் பார்த்தேன். அந்த படத்துல நிறைய நான் அழுதுட்டேன். அப்பெல்லாம் காதல்லாம் வெளியே சொல்றதுக்கு ரொம்ப பயம். ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. நெருங்குவாங்க, பழகுவாங்க, க்ளோஸா இருப்பாங்க, எல்லாம் ஊரெல்லாம் சுத்துவாங்க. ஆனா காதல் வந்துட்டா மட்டும் ரொம்ப பயமா இருப்பாங்க. பூனைக்குட்டியா மாறிடுவாங்க. அதுதான் அந்த முரளி பையன், இதய முரளியுடைய பையன். அந்த கரெக்டா அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதேதான் சொல்ல முடியாம மெல்ல முடியாம அந்த காதல தன் மனசுக்குள்ள. இப்ப 2026க்கு வர இது காதலே கிடையாதுங்க. பார்த்த உடனே மறானாலே காதல், மறானால பைக்ல சுத்துறது. அது ஸ்ட்ராங்கான காதல் இல்ல. 1998 ஒரு ஸ்கிரீன் பிளே, 2026 ஒரு ஸ்கிரீன் பிளே, 2019 ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த 2019 ஸ்கிரீன் பிளேல எல்லாம் இந்த மேட்சை பத்தி எல்லாம் காட்டுறாங்க. டோனியை பத்தி எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், திரைப்பட நடிகர் ரோஜா அவர் ஹஸ்பண்ட் ஆர்கே செல்வமணி கிட்டத்தட்ட அந்த அம்மா 15 வருஷமா காதலிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்குது. அதுதான் சொல்றேன், காதல் 15 வருஷம் ஒரே பொண்ணை லவ் பண்ணா அது பலமான காதல். 10 வருஷம் லவ் பண்ணான்னா அது பலமான காதல். ஒரு காதல் ஒரு வாரம் காதல் பண்ணா அது காதலே கிடையாது. ஒரு வாரம் காதல் பண்ணி கல்யாணம் பண்றவ குழந்தை பெற்றிருக்க காதலே கிடையாது. ஒரே பொண்ணை 10 வருஷமா நேசிக்கிறதா அது பலமான காதல். என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். இந்த 2020 காதல் பண்றதே இது மாதிரி 10 காதல் பண்ணுங்க. கண்டிப்பா 18 வயசுல 19 காதலிக்கிறீங்களா, ஒரு 30 வயசு வரைக்கும் காதல் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். 10 வருஷம் காதல் பண்ணுங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். அவனோட குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணுடைய குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம். பிரேக்கப்புக்கு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. படம் பெருசா சிங்க் ஆகல பிரதர். ஆனஸ்டா சொல்லணும்னா இதயம் முரளின்னு வச்சாங்க. நமக்கு தெரியும் என்ன ஜானரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசிக்கும் லவ் சொல்லாமலே இருப்பாருன்றது தெரியுது. ஆனா அந்த லவ் நமக்கு சிங்கே ஆக மாட்டேங்குது. இவரு அந்த கெமிஸ்ட்ரின்றது ஒர்க் ஆகல பெருசா படத்துல. ரொம்ப எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு. நிறைய அன்வான்ட் சீன் இருக்க மாதிரி இருக்கு. பெருசா சிங்க் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இது வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகல. அப்பா பேருக்கு எடுத்திருக்காரு. காமெடி சுதாகர் வர போர்ஷன்ல நல்லா இருக்கு காமெடி. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் வர போர்ஷன் சூப்பரா இருக்கு படத்துல. அங்கங்க படம் நல்லா இருக்கு, அங்கங்க ரொம்ப லேகா போயிட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு கேரக்டர் எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து தமிழ்லாம் எதுக்குன்னு தெரியல, சும்மா போட்டு வச்சிருக்காங்க தமிழ்லாம் பேருக்கு. அளவுக்கு மொக்கன்னு தான் சொல்லணும். வேஸ்ட் படம். படம் பயங்கர இல்ல. நிறைய சீன் மியூசிக் எல்லாம் பெருசா சிங்க் ஆகல பிரதர். பாட்டே 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு எதுவுமே கேட்கற மாதிரிலாம் இல்ல, பெருசா இல்ல. 2-3 பாசிட்டிவ் இருக்கு படத்துல, ஆனா நிறைய ஊர்பட்ட நெகட்டிவ் இருக்கு. கதையாவே இது சரியில்லைன்ற மாதிரி தோணுச்சு. இல்ல அதாவது இதயம் அதை நீங்க எப்படியாவது ஒரு லவ் சொல்லி
சொல்லிட மாட்டாரா நமக்கே ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஆள விடு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா லவ்வா லஸ்டான்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் பின்னாடி போயிட்டே இருக்காரு இவரு. அதெல்லாம் பெருசா சிங்க் ஆகல பிரதர். பெஸ்ட். அதாவது இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல, பசங்க எல்லாம் வந்து பாக்குற படம். அவங்களுக்கு கூட இந்த படம் செட் ஆகாது உண்மையிலேயே. மொக்கதான். 10க்கு ஒரு 6 மார்க் தரலாம். செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எனக்கு கரெக்டா இருந்துச்சு. போத் அந்த காமெடி அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டுமே நல்லா வெல் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இது ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை டைரக்டர் வந்து நினைக்கிறேன் நல்லா வந்து பண்ணியிருந்தாரு. மெஜாரிட்டியா வந்து காமெடிஸ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆக்டிங் இந்த அதர்வா பிரீத்தி வந்து கைடல் ஓவர் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைசிங் கேமியோ இருக்கு, அது நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. நிறைய ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்டா சர்ப்ரைஸா வந்து நிறைய வந்து இருக்கு. நல்லா சூப்பரா வந்து பண்ணிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ற விஷயமா இருக்கட்டும், நல்லா வந்து நம்ம தியேட்டர் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு சார். தமிழோட மியூசிக் அண்ட் நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு குறை என்னன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் வள இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பா ஒரு மாண்டாஜா வந்து கட் பண்ணிருந்தாங்க. எனக்கு மெஜாரிட்டி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. 70-30 வச்சுக்கலாமே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமெடிங்க சப்ஜெக்டிவ் தான், இது வந்து இது சொல்ல முடியாது. எனக்கு நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து லவ் பண்ற இப்ப வந்து லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிருங்க ஃபர்ஸ்ட், அவங்க ஏத்துக்கிறாங்க இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்கலாம் இந்த படத்துல வந்து டயலாக் இது மாதிரி வருது, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து சொல்லிடுங்க. இதுக்கு மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நிறைய பிலாசபிக்கலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்டரா இருந்துச்சு. நல்ல காமெடிஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா பேலன்ஸா கொண்டு போயிருக்காங்க சார். ஒன் சைடு லவ் பண்ற ஆக்ஷன் தான் அவங்களுக்கு சத்தியமா நல்லா கனெக்டட் ஆகும், நல்லா இருக்கும்.